அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் பிளவுஸ் என்ன பண்ணிருந்தோம்னா மெஷர்மெண்ட்டை எடுத்து கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சிருந்தோம். சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சியோட தான் இந்த வீடியோ. மெஷர்மெண்ட்டை எடுத்து மெஷர்மெண்ட்டை போட்டு ஒரு நார்மல் 2x2 பிளவுஸ் வந்து கட் பண்ணி இன்னைக்கு நம்ம தைக்க போறோம். ஃபினிஷிங்கா நீட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா கட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்காக போடுறோம். இந்த கோடு எதுக்காக போடுறோம்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு துணி வேணும், அதுக்காக இந்த கோடை போடுறோம். இந்த கோட்டிலேருந்து அவங்களோட முழு உயரம் எவ்வளோனா 14 இன்ச்சு நமக்கு தேவை. அந்த 14க்கு ஒரு மார்க் பண்ணுறோம். அப்படியே இந்த 14 இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ரஃப் பாக்ஸ் போட போகிறோம். இந்த பாக்ஸ் மெஷர்மெண்ட் இல்லை, ஒரு ரஃப் பாக்ஸ். ஓகேவா? இப்படி பாக்ஸ் போட்டுட்டோம். இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம பேக்கே எடுக்க போகிறோம். பேக்கோட ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு, அவங்களுடைய சின்ன ஷோல்டர் அளவு 3.25 இன்ச்சு, பின் கழுத்தவங்களுக்கு 6 இன்ச்சு, தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடுறோம். ஆமோலோட டெப்த் வந்து 6 இன்ச்சு வைக்கிறோம். அதே 6 இன்ச்சு இங்கேயும் வைக்கணும். இப்போது பேக் நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட போகிறோம், ஆமோலுக்கு ஒரு பாக்ஸ் போட போகிறோம். இப்போ புரியுதுங்களா நம்ம எதுக்காக பாக்ஸ் போடுறோன்னு? இப்போது பேக் நெக்குக்கு ஒரு ஸ்லாண்டிங் கோடு போட போகிறோம். இந்த ஸ்லாண்டிங் கோடு நெக்கு எவ்வளோ அகலமாக அவங்க கேட்குறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. சரிங்களா? இது ஆமோல். பேக்கில் நமக்கு ஆமோலோட அளவு மார்பக சுற்றளவு 4ஆக பிரித்து அதை இங்கே மார்க் பண்ண போகிறோம். இடுப்பு அளவை 4ஆக பிரித்து அதை இங்கே மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு கோடு, இதோட சென்டர் ஒரு மார்க் டாட் பிடிக்க போகிறோம். அவங்களோட இடுப்பு அளவை நம்ம எழுதி தான் வைக்க போகிறோம். 9.25, 9.25, கை லூசு 6. இப்போ நமக்கு இங்கே 9.5 இன்ச்சு வேணும். கை குழி அவங்களுக்கு 9.5 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்களா 9.5 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. இதுவே நமக்கு போதுமானது. நம்ம இப்போ வெட்ட போகிறோம். பேக் நெக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டில் வெட்டக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக தான் பேக் நெக்கு வெட்டணும். வெட்டி முடித்தோடனே நம்ம தைக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த அர்க்காத்தெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கணும். இப்போ தைக்கிறப்ப நம்ம இது ஈஸியாக இருக்கும். பேக் முடிச்சிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறோம். இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். கை வந்து இங்கே ஜாயிண்ட் வேணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே பீஸை தள்ளியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பிசுறு கோடு போடுறோம். மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கோடு போடுறோம். தைக்கிறதுக்கு ஒரு கோடு போடுறோம். அவங்களோட கையோட உயரம் 8 இன்ச்சு. நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் 8.5. அதே 8.5 இங்கே கொண்டு வந்து 8.5 மார்க் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுறோம். இதில் தான் ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இது பாக்ஸ் கட்டிங். ஓகேவா?
இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கணும், மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கணும். அதை இங்கே ஸ்லாண்டிங் கோடு ஒன்று போடணும். இப்போ நம்ம அவங்களுக்கு நமக்கு கை எவ்வளோ தேவைன்னா 9 இன்ச்சு தேவை. 1/2 இன்ச்சு நம்ம கையை உள் வாங்கி வெட்டணும். இது எதுக்காக வெட்டணும்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அதனால தான். அதுக்கு சென்டர் கோடு. கை லூஸ் எவ்வளோனா 6 இன்ச்சு. வெட்ட போகிறோம். கை வெட்டும் போது 1/2 இன்ச்சு மேலே வெட்டணும், மடிக்கிறதுக்கு விடணும், சென்டர் லாக் பண்ணணும். நம்ம எப்படி தைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கையை வெட்டி. இது கவர் தட்டு எடுக்கிறோம், ஃப்ரண்ட் நம்ம கவர் தட்டு எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஜாயிண்ட் வரும், இந்த ஜாயிண்ட் நம்ம போட்டுக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஜாயிண்ட் வரும். பேஸ்கட் வெட்ட போகிறோம், அதனால துணியை கிராஸாக எடுத்துருக்கோம். துணியை கிராஸாக எடுத்து இங்கே ஒரு கோடு போடுறோம். அந்த கோட்டு மேலே பேக் எடுத்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு பேக்கோட ஷோல்டர் மேலே ஒரு பாக்ஸ் கோடு, சைடில் ஒரு பாக்ஸ் கோடு, நம்ம முடிக்கிற இடம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பாக்ஸ் கோடு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கே நம்ம பாக்ஸ் கட்டிங் போட்டிருக்கோம். இதில் தான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டோட ஷோல்டரு பேக்லேருந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வைக்கணும். பேக்குக்கு நம்ம 5 இன்ச்சு வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கு 5 இன்ச்சு வைக்கிறோம். ஆஃப் ஷோல்டர் 3.25. சரிங்களா? அவங்களுடைய ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 7 இன்ச்சு, தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஆமோல் பேக்கில் எடுத்ததே 6 இன்ச்சு, அதே 6 இன்ச்சு தான் இங்கே வைக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பாக்ஸ் போடுறோம், ஆமோலுக்கும் பாக்ஸ் போடுறோம். நம்ம பாக்ஸ் போட்டு வெட்டுறதுனால எங்கேயுமே மெஷர்மெண்ட்டு தவறாது. ஃப்ரண்ட்டுக்கு இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டு அதுலேருந்து கொண்டு வந்து இப்படி விடணும். இது ஃப்ரண்ட்டுக்கு கர்வ் எடுக்கும்போது கொஞ்சம் உள் வாங்கி எடுக்கணும். அவங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 9 இன்ச்சு தேவை, நம்ம 1/2 இன்ச்சு விடலாம். எதுக்காகனா இங்கே டாட் பிடிக்கவும் இங்கே பிடிக்கவும். ஃப்ரண்ட்டு டாட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோடில் இருந்து இந்த கோட்லேருந்து ஃப்ரண்ட்டோட பாயிண்ட் நம்ம 3.25 வைக்கிறோம். இந்த 3.25 அவங்களுடைய பாயிண்ட் ஃப்ரண்ட் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, நமக்கு எவ்வளோ 14, 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு 14 விடுறோம். இதுதான் அவங்களுடைய ஃப்ரண்ட் பாயிண்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பாயிண்ட்டை சென்டர் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இவங்களுக்கு 3.5 இன்ச்சு, மேலே 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு. அப்போ இந்த பக்கம் ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25. இது பெரிய வயசான பாட்டி, அவங்களுக்கு கொஞ்சம் செஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதனால் இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு ஒரு கோடும், இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு கோடும் போட்டால் போதும். இங்கேருந்து 2.5 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு போடுறோம். நம்ம ஃப்ரெண்டோட பம்மை இங்கேருந்து கால்குலேட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கப்பு கரெக்டாக உட்காரும். அதனால தான் இந்த மார்க்லேருந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஷோல்டர் எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக வெட்டலாம், அவங்க ஷோல்டர் லூஸ் வராது. அதனால் ஃப்ரண்ட் இது உள் வாங்கி வெட்டணும். பாருங்கள், ஃப்ரண்ட்டை வெட்டியிருக்கோம். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு வந்து உட்காந்துருக்கும். இந்த நாச்சில் ஒரு சின்ன போட்டுக்கிறோம், மார்க்கில் ஒரு சின்ன நாச்சஸ் போட்டால் தான் தைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நீடில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். எங்கெங்கெல்லாம் தைக்க போகிறோமோ அதுக்கு நீடில் ஹோல்ஸ் போட்டுக்கிறோம்.
அவ்வளோதான். நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு கை எடுத்துட்டோம். இப்போ பட்டி எடுக்க போகிறோம். பட்டியோட மெஷர்மெண்ட் எங்கேருந்து பார்க்கணுன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 3 இன்ச்சு வருது. அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சு இது வரைக்கும் முடித்தோம்னா 10 இன்ச்சு வருது. நமக்கு பட்டியோட தேவை 10 இன்ச்சு. இங்கேருந்து 10க்கு ஒரு மார்க்கு, அதோடைய சென்டர் 5.25, இங்கேருந்து 3/4 இன்ச்சு இறக்கணும். இதுக்கும் நம்ம பாக்ஸ் போட்டு தான் வெட்ட போகிறோம். இப்படி வெட்டினீங்கன்னா துணி ரொம்ப சேவ் ஆகும், துணி எக்ஸ்ட்ரா போகாது. இவ்வளோதான் நமக்கு தேவைங்கிற கணக்கு தெரியும், நீட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் தான் நெக்கு நம்ம வெட்டணும். பேக் நெக்கை நம்ம கடைசியாக தான் வெட்டணும், ஃப்ரண்ட்டில் வெட்ட வேண்டாம். ஸோ பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டி, இதுதான் நமக்கு தேவை. நெக் பீஸுக்கும் ஐப்பட்டி உட்பட்டிக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் போர்ஷன் தான் முடிக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பேக் வெட்டியிருக்கோம், அந்த போர்ஷன் முடிக்க போகிறோம். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் போர்ஷனை சின்னதாக மடித்து இப்படி பிசிரை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங்கை, இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கில் கரெக்டாக மடிக்கணும். எக்ஸ்ட்ராவும் மடிக்கக்கூடாது. அந்த எட்ஜில் தையல் போட்டுகிட்டே வரணும். பாருங்க. ஓகே, இப்போ நம்ம சென்டர் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒரு மூசி மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் பேக் டாட் பிடிக்க போகிறோம். கைடு அளவுக்கு பேக் டாட்டை பிடிச்சிட்டு அங்கே ஒரு சின்ன லாக் போட்டு அப்படியே மெல்லிஸாக கொண்டு வந்து இந்த டாட்டை எடுக்கணும். பாருங்க, இங்கே ஆரம்பித்து அப்படியே மெல்ல மெல்லமாக வந்து இங்கே முடிக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு டாட்டும் போடணும். டாட்டும் அதே மாதிரி தான். நம்ம கை தைக்க போகிறோம். கையில் இந்த கரை பக்கம் தான் நம்ம ஜாயிண்ட் வைக்கணும். அந்த ஜாயிண்ட்டை கரை பக்கம் மட்டும்தான் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? கரையும் ஜாயின் பண்ணும்போது அந்த துணி பிஞ்சிக்காது, நூல் நூலாக வராது, லைஃப் லாங் உங்களுக்கு வரும். நீங்கள் சாதாரண துணியை தைச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கரையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? நீட்டாக அந்த கரையை ஜாயின் பண்ணிடுவோம். அதோட டைரக்ட் ஆப்போசிட் பக்கம் தைக்க போகிறோம். பாருங்க, கரையும் நீட்டாக ஜாயின் பண்ணணும். இதில் நீங்கள் கரை இல்லாத பக்கம் ஜாயின் பண்ணிங்கன்னா நாள் அடைவில் அது என்ன ஆகும், அந்த தையல் விட்டுடும். அதையே ஸ்கிப்பாக 2 தையலாக போட்டுக்கணும். 2 தையல் போட்டுட்டு அந்த நம்ம போட்ட தையல் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி சென்டராக பாக்கி இது கீறி விட்டுருணும். இப்படி நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கிழிகிற வரைக்கும் இந்த இடம் கிழியாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி தான் ஜாயிண்ட் போடணும். ஓகேவா? இதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம ஜாயிண்ட் போட்ட பீஸை கரெக்ட் பண்ணி வெட்டிக்க போகிறோம்.
இந்த சென்டர் மார்க்கில் கரெக்டாக உட்கார வச்சு இந்த எக்ஸஸ் பீஸ் வச்சு வெட்ட போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடிக்க போகிறோம். பேக் நம்ம பிசிறு மடித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இது ஹெம்மிங் வைக்க போகிறதுனால இப்படி மடித்து இதில் ஒரு பெரிய தையல் போட்டுக்க போகிறோம். அப்புறமா அதை பிரிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அப்போ அளவு மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் தைக்க போகிறோம். சரிங்களா, ஃப்ரண்ட் எங்கெல்லாம் டாட் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணி பீஸை திருப்பி வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ இந்த மார்க் பண்ண பக்கம் தைக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரக்கூடாது, இப்படி கொஞ்சம் கர்வாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஆகிடும். ஓகேவா, இந்த பக்கம் கரெக்டாக கைடெல்லாம் பிடிச்சிட்டே வந்து ஷார்ப்பாக விட்டுறணும். அது 2 தையல் போடணும். 2 தையல் போட்டிங்கன்னா துணி பிரியும் போது தையல் பிரியவே பிரியாது. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஒரு ஷார்ப்பாக கொண்டு வந்து கைடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பாக கொண்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், அடுத்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் அதே மாதிரி ஒரு கிராஸ் கோடாக வரணும். இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வராமல் இப்படி கிராஸாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போடும்போது ஷார்ப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ பிரியாது. அதுக்கு மேலே மெயின் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரஃப் பீஸ் வைக்க போகிறோம். இந்த 3த்தையும் ஈவனாக 1/2 இன்ச் மெஷர்மெண்ட்டில் தைக்க போகிறோம். கரெக்டாக 1/2 இன்ச்சு பிடிக்கணும். எக்ஸ்ட்ராவும் பிடிக்கக்கூடாது, கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது. இந்த 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம அவங்க அளவுலேயே விட்டுருக்கோம். இந்த டாட்டை மடிக்காமல் சின்னதாக ஃபோல்டு பண்ணி இப்படி படிக்கணும். ரொம்ப சேர்த்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இழுத்து பிடிக்கும், ஷேப் இருக்காது. நம்ம 1/2 இன்ச்சு பிடிக்கிற அளவுக்கே அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக 1/2 இன்ச்சு. எல்லா பீஸும் நமக்கு அளவெடுத்து வெட்டுறதுனால இங்கே ஈவனாக தான் முடியும், எக்ஸ்ட்ராலாம் முடியாது. அதே மாதிரி ஆப்போசிட்லேயே ஃப்ரண்ட் எடுக்கிறோம். சரிங்களா, அர்க்காத் போடணும். அர்க்காத் போடாமல் எந்த பக்கம் திருப்பினாலும் அங்கே சுருக்கம் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இங்கே அர்க்காத் போடணும்.
வந்து இந்த பட்டியை மார்க் பண்ணி மடிக்க போகிறோம். இங்கே நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அர்க்காத்தில் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இது எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த அர்க்காத்தில் எடுத்து வந்து வச்சுட்டு இதை மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ மார்க்கிங் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தைக்க போகிறோம். இந்த பட்டிக்கு மேலே கரெக்டாக ஒரு தையல் போடணும். எட்ஜ் தையல் போடணும். இந்த எட்ஜ் தையல் கரெக்டாக ஒரே மாதிரி வரணும். பட்டிக்கு மேலே எட்ஜ் தையல் கரெக்டாக போடணும். இதை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பேக் எப்படி மார்க் பண்ணணுமோ அதை கொண்டு வந்து பட்டியில் வச்சு இங்கேயும் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மார்க்கில் நீட்டாக தைக்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த மார்க்கில் நீட்டாக தைக்க போகிறோம். தைக்கிறப்ப மார்க் பண்ணிட்டோம்னா தைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மார்க்கில் தான் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி உட்பட்டி தைக்க போகிறோம். ஐப்பட்டிக்கு மேக்ஸிமம் 1 இன்ச்சு துணி போடுவாங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அந்த பிசுரை மடித்து இப்படி தைச்சிடணும். தைச்சிட்டு இப்போ ஐப்பட்டி மேல் பக்கம் வைக்க போகிறோம். சரிங்களா? கைடு அளவு கரெக்டாக அடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளீட்ஸ் கொடுக்கணும். சின்ன ப்ளீட்ஸ். இந்த ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது ஐப்பட்டி திரும்பும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கேயும் அர்க்காத் போடணும். அர்க்காத் போட்டு மேல் பக்கம் தையல் போடணும். இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். அதையே அப்படியே திருப்பி உள் பக்கம் மடித்து இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும். இது மடிக்கும் போது அதனுடைய ஓரத்திலே தையல் போடணும். பாருங்க, நீட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஐப்பட்டி தைக்கிறோம். முன்னாடி தைச்சது வந்து கொக்கி பட்டி. இப்போ வந்து ஐப்பட்டி தைக்கிறோம். இந்த ஐப்பட்டி தைக்கும் போது மெயின் பீஸை லேசாக இழுத்து வைக்கணும். மெயின் பீஸை கீழே கையில் நான் கொடுத்து இழுக்கிறேன் பாருங்கள். லேசாக அந்த மாதிரி இழுத்து வச்சிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த பீஸையும் இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, இந்த ஃபோல்டை கொண்டு வந்து இப்படி உட்கார வைக்கணும். இந்த பட்டி எக்ஸ்ட்ரா வளர்ந்து வரணும். சரிங்களா? இந்த பட்டி தைக்கும் போது கொஞ்சம் மேலே இழுத்து இழுத்து தைக்கணும். இதுக்கு டபுள் தையல் கண்டிப்பாக போடணும். கைடு அளவு டபுள் தையல் கண்டிப்பாக போடணும்.
பாருங்கள் நம்ம தைக்கிறதுல நீட்டாக இருக்கும் தையல், எங்கேயுமே பிசுறே வராது. இது ரெண்டுத்தையும் தைச்சதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், பட்டியோட தையல் உட்காருது, டாட்டோட தையல் டாட்டோட உட்காருது, நெக்கோட தையல் நெக்கோட உட்காருது. எந்த பக்கமும் அப் அண்ட் டவுன் வராது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம முன்னாடியே பாக்ஸ் போட்டு வெட்டுறதும் மார்க் பண்ணி தைக்கிறதும் தான். இப்போது இது அப் அண்ட் டவுனை வெட்ட போகிறோம். எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்லையே, அப் அண்ட் டவுன் வெட்ட போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். நம்ம பாடி எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எழுதுனதில் இடுப்போட அளவை 4ஆக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அப்போது ஃப்ரண்ட்டுக்கு 9.25, பேக்குக்கு 9.25 வருது. ஃப்ரண்ட்டுக்கு 9.25னா 4ஆக பிரித்து 1/2 இன்ச்சு பேக்கில் குறைக்கணும், ஃப்ரண்ட்டில் ஏற்றணும். அவ்வளோதான். 4ஆக பிரிக்கிறோம் இடுப்போட அளவை. அதில் 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு குறைச்சிட்டு அந்த 1/2 இன்ச்சை பேக்கில் எடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க போகிறோம். பேக்கில் நம்ம ஹைட் ஒரு 1/2 இன்ச்சு வைக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதை மார்க் பண்ணிட்டோமா இடுப்பளவு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். போது நல்ல பக்கம் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா பிடிக்க வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கலாம். ஏன் பிடிக்கணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்லுவேன். இதை இப்படி 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு இதை அப்படியே திருப்பினீங்கன்னா பிசுறு உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். பிசுறு நமக்கு உள்பக்கமாக போயிடும், பார்க்குறப்ப நீட்டாக இருக்கும் துணிக்கு. இப்படி நம்ம தைச்சதுனால உங்களுக்கு பாருங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பிசுறே இருக்காது. இந்த பக்கம் பாருங்கள் பிசுறே இருக்காது, அதனால தான் இப்படி தைக்கிறோம். இப்போ நெக்கு. இப்போ நம்ம நெக் பீஸ் வெட்ட போகிறோம். நெக் பீஸ் எப்போவுமே கிராஸாக தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும், துணி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும், இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும். கிராஸ் பீஸு வெட்ட போகிறோம். மினிமம் 3/4 இன்ச்சு வெட்டினா போதுமானது, நிறைய வெட்ட வேண்டாம். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு போதும். இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸை இப்படி கீறி தான் விடணும், இல்லைன்னா அது நெக்கு பக்கம் அசிங்கமாக இருக்கும். இப்போ நெக் பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். நெக் பீஸ் வந்து கரெக்டாக கைடளவு தான் ஜாயின் பண்ணணும், எக்ஸ்ட்ராலாம் ஜாயின் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அசிங்கமாக வந்துடும். நெக் பீஸை ஜாயின் பண்ணும்போது எந்த பக்கமும் இழுக்காமல் தளர துணியை அப்படியே தட்டி பொறுமையாக கொடுத்துடணும். நீங்கள் இழுத்தீங்கன்னா அது வீவிங்காக வந்துடும், உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்க. கரெக்டாக நம்ம கைடளவு தான். எக்ஸ்ட்ராலாம் பிடிச்சிங்கன்னா பின்பக்கம் திருப்பும் போது அது அசிங்கமாக வந்துடும்.
ஸ்லாண்டிங்காக இந்த யூ ஷேப் பக்கம் ஃபுல்லாக பண்ணணும். நெக்கோட யூ ஷேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஸ்லாண்டிங்காக அர்க்காட் பண்ணணும். இதை இப்படி மேலே நம்ம கொஞ்சம் கீறி வச்சுக்கிட்டோம்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது கைடு அளவு கரெக்டாக நம்ம தைச்சோம்னா அதே கைடு அளவு மடித்து தைச்சிட்டே வரணும். கரெக்டாக கைடு அளவாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த பீஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா பீஸு, அதை கட் பண்ண போகிறோம். அவங்க வந்து நெக்கில் தையல் கேட்டுட்டாங்க, அதனால் நம்ம தையல் தான் போட போகிறோம். ஹெம்மிங் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நெக்கில் 2 தையல் போட்டுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கைடு அளவு கரெக்டாக அதே போட போகிறோம். நெக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி கொடுத்து இப்படி கையை தையல் போடுறோம். அவங்க நெக்கு லூஸாக ஆக்காமல் டைட்டாக இருக்கணும்னா இது ஒரு டிப்ஸு. நம்ம 2x2 தைக்கும் போது நெக்கு வந்து இப்படி தையல் போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு லூஸே வராது. நெக்கு வந்து இறங்கி இறங்கி லூஸ் வருது இல்லையா, அது வராது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த கவர் கட் இருக்கிற பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வரணும். சரிங்களா? கரெக்டாக 1/2 இன்ச் எடுத்தால் போதும். கரெக்டாக 1/2 இன்ச் எடுத்து இந்த சென்டர் அர்க்காட் உட்காருதான்னு பார்த்து தைக்கணும். கரெக்டாக 1/2 இன்ச்சு சென்டர் அர்க்காத்து கரெக்டாக உட்காரணும். நம்ம வெட்டும் போதே கரெக்டாக வெட்டுறதுனால
அந்தந்த நாச்சஸில் கரெக்டாக உட்காந்துரும் ப்ளவுஸு. நம்ம எதுவுமே பண்ணலனாலுமே கரெக்டாக உட்காந்துரும். பாருங்கள், நாட்டுக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்த பக்கம் அதே மாதிரி அந்த நாச்சஸில் கரெக்டாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு கை தைக்க போகிறோம். கை 6 இன்ச்சு வேணும். மார்க் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே தைக்க போகிறோம். ஈஸியாக தைச்சிடலாம். நம்ம எல்லாமே எழுதி மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு தைக்கிறதுக்கு 20 நிமிஷமே போகும். ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். கைட் அளவு கரெக்டாக பிடிக்கணும். நம்ம வெட்டினதுனால கரெக்டாக நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக வந்து விழும். அர்க்காத்தில் கரெக்டாக வைக்கணும். 1/2 இன்ச்சு தான் பிடிக்கணும். ஸ்லீவ் எப்போவுமே 2 தையல் தான் போடணும். நம்ம இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம சைடு க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் அப்படியே நம்ம மார்க் பண்ண இடத்துலையே தைக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம், இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேயே அப்படியே தைக்க போகிறோம். கரெக்டாக இந்த ஆமோல் நாச்சும் சரியாக உட்காரணும். ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு 6 இன்ச்சு. ஸ்லீவ் 6 இன்ச்சு. எப்போவுமே 3 தையல் போடணும். ப்ளவுஸு வச்சாச்சு. நம்ம ஒரு ப்ளவுஸ் இப்போ 2x2 ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி எழுதி கட் பண்ணி தச்சு முடிச்சிருக்கோம். இது நார்மல் 2x2 ப்ளவுஸு. சரிங்களா? இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு என்னென்னலாம் கரெக்ஷன் இருக்குது, என்னென்னலாம் உங்களுக்கு புரியலன்றதை நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அப்படி புரியாதது எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து லைனிங் ப்ளவுஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் என் சேனல் பார்க்காதவங்க, சப்போர்ட் பண்ணாதவங்க
கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.